ரிஷபராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசை இருந்தா மட்டும் தான் இந்த வீடியோ உங்க கண்ல படும். சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா எத தொட்டாலும் நஷ்டமாவே போயிட்டுருக்குங்க. காரணமே இல்லாம காசு செலவாகுது, கண்ல படுறவங்க மேல எல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பலமுறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கை கெட்டின தூரத்துல இருந்தும் கை நழுவி போயிட்டே இருக்குன்னு நீங்க புலம்புறதும் எனக்கு நல்லா தெரியுதுங்க. கவலைப்படாதீங்க, உங்க பிரச்சனையை தீர்க்க தான் இந்த வீடியோவை நாங்க பதிவிடுறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? வாழ்க வளமுடன். நிலத்தின் வலுவையும் பொறுமையின் ஆழத்தையும் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, பிரபஞ்சத்தின் ஆற்றல் இப்போது உங்கள் ராசிக்கு ஒரு மகத்தான மாற்றத்தை விளங்க காத்திருக்குதுங்க. நவகிரகங்களின் சஞ்சாரத்தால இனி வரக்கூடிய நாட்கள் சாதாரணமான ஒரு நாள் அல்லங்க. இது உங்களின் நிதானமான உழைப்பிற்கும் தாழ்ந்த பொறுமைக்கும் பிரபஞ்சம் அளிக்க போகும் மிகப்பெரிய வெகுமதி கிடைக்க போகும் சுபதினம். காலத்தின் கணக்கு படிகால பல நாட்களாக நீங்க எதற்காக காத்திருந்தீங்களோ, எந்த ஒரு பொருளாதார மேன்மைக்காக இயங்கிக் கொண்டிருந்தீர்களோ அதற்கான கதவுகள் இந்த நாள்ல பிரம்மாண்டமாக திறக்க போகுதுங்க. ரிஷபராசியில பிறந்த நீங்கள் வாழ்வின் ஸ்திரத்தன்மையை விரும்புபவர்கள். உங்க வாழ்க்கையில திடீர் மாற்றங்கள் ஏற்படுவதை விட முறையான முன்னேற்றத்தை நீங்கள் அதிகம் நேசிப்பவர்கள். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிகழப்போகும் அந்த விசேஷமான கிரகங்களின் சங்கமம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்த போகுதுங்க. இது ஏதோ ஒரு சிறிய மாற்றம் அல்ல. உங்கள் பொருளாதார நிலையில் தொடங்கி குடும்ப உறவுகள் மற்றும் நீண்ட கால தொழில் கனவுகள் வரை அனைத்திலும் ஒரு புதிய வெளிச்சத்தை பாய்ச்ச போகும் நாள். கடந்த காலங்களில் உங்க உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லையோன்னு நீங்க வருந்தி இருக்கலாம். குடும்பத்துல சில தேவையற்ற சலசலப்புகள் உங்கள் நிம்மதியை குலைத்திருக்கலாம். ஆனா எல்லாம் முடிவுக்கு வரும் நேரம் வந்துருச்சுங்க. உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரனின் அருளும் இந்த நாளில் விளங்க போகும் கோள்களின் அற்புதமான அமைப்பும் உங்கள் ஜாதகத்தை ஒரு யோக நிலைக்கு கொண்டு சொல்ல போகுதுங்க. உங்களின் பூரணம் கிடைத்த பலனாக நீங்கள் தேடி அந்த நல்ல செய்தி உங்களுக்கு தேடி வரப்போகும் அந்த இனிய அழைப்பு உங்கள் வாழ்வின் திசையே மாற்றப் போகுதுங்க. இது வெறும் ஜோதிட கணிப்பு மட்டுமல்ல, உங்கள் விதியின் பக்கங்கள் மாறப்போகும் ஒரு புதிய விடியலின் முன்னறிவிப்புங்க. ஆரோக்கியத்தில் இருந்த தொய்வு நீங்கி உடல்ல ஒரு புதிய தேஜஸ் பிறப்பதையும், கையில் பணம் புழக்கம் அதிகரித்து நீண்ட நாள் கடன் சுமைகள் குறைய தொடங்குவதையும் இந்த நாளில் நீங்க கண்கூட பார்க்க போறீங்க. நீங்க நீண்ட நாட்களாக போட்ட திட்டங்கள் அனைத்தும் இனி வரக்கூடிய நாட்கள்ல வெற்றிகரமான செயல் திட்டங்களாக மாறப்போகுது. உங்கள் சிந்தனை இப்போது மிகவும் தெளிவாக இருக்கும். எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு பயன் தரும் வகையில் அமையும். உங்கள் ராசிக்கு கொண்டு வரப்போகும் அந்த மகா மாற்றங்களை பற்றியும், உங்கள் வாழ்வை முழுமையாக வடிவமைக்க போகும் அந்த ரகசிய தகவல்களை பற்றியும் நாம விரிவாக பார்க்க போறோம்ங்க. உங்கள் கவனமும் முழுமையான நம்பிக்கையும் இந்த வீடியோ முழுவதும் இருக்கட்டும். ஏனெனில் ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான ரகசியங்கள் ஒளிந்திருக்கின்றன. பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் அந்த அற்புத நாளை பற்றிய முழுமையான பலன்களை 8 முக்கிய பகுதிகளாக தெளிவாக பார்ப்போம்ங்க. பகுதி 1, கோள்களின் மகா சங்கமம், ரிஷபராசியின் புதிய விடியல். ரிஷபராசி அன்பர்களே, நாம் இப்போது பார்க்க போகும் இந்த முதல் பகுதி உங்கள் வாழ்வின் ஒட்டுமொத்த போக்கையும் மாற்றப் போகும் அந்த ரகசிய கதவை திறக்க போகுதுங்க. பிரபஞ்சத்தில் கோள்கள் வெறும் நட்சத்திரங்களாக மட்டும் இருப்பதில்லை, அவை மனித வாழ்வின் ஒவ்வொரு அசைவையும் தீர்மானிக்கும் கண்ணுக்கு தெரியாத சக்திகளாக செயல்படுது. இது ஒரு சாதாரண விண்வெளி நிகழ்வல்ல. உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரனின், வியாழனும் மற்றும் புதனின் அரிய சேர்க்கையும் இணைந்து உங்கள் ஜாதகத்தில் ஒரு ராஜயோக சூழலை உருவாக்குதுங்க. இதை ஜோதிட ரீதியான சாஸ்திரம் கிரகங்களின் மகா சங்கமம்னு அழைக்குது. இந்த நாளில் உங்கள் ராசிக்கு சந்திரன் மற்றும் சுக்கிரனின் பார்வை எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது என்பதை நாம் முதல்ல கவனிக்க வேண்டும். பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவர்கள் பிறப்பிலேயே எதையும் நிதானமாகவும் திட்டமிட்டு செய்யும் ஆற்றல் கொண்டவர்கள். நிலையான வாழ்வை விரும்பும் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் பொறுமைக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பரிசை தருவதற்கான ஒரு களத்தை அமைத்து கொடுக்குதுங்க. கோள்கள் இணையும் அந்த தருணத்துல உங்க ராசிக்குள் ஒரு விதமான தெய்வீக அதிர்வுகள் உருவாகும். இந்த அதிர்வுகள் உங்க உடலில் இருக்கும் ஆற்றலையும் உங்க மூளையில் சிந்திக்கும் திறனிலும் ஒரு புதிய வேகத்தை ஏற்படுத்தும். பல நாட்களாக, ஏன் பல மாதங்களாக நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் ஏதோ ஒரு தடை இருந்து கொண்டே இருந்திருக்கலாமுங்க. நீங்க ஒரு வேலையை தொடங்க போவீங்க, ஆனா கடைசி நேரத்துல அதை நின்றுவிடும். நீங்க ஒரு நல்ல விஷயத்தை பேச போவீங்க, ஆனா அது தவறா புரிந்து கொள்ளப்படும். நீங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கேட்டிருப்பீங்க, ஆனா அது கிடைக்காம ஏமாற்றம் அடைந்திருப்பீங்க. இந்த எல்லா தடைகளுக்கு பின்னால் இருந்த கிரகங்களின் எதிர்மறை சூழல் இனி வரக்கூடிய நாட்கள்ல முடிவுக்கு வருதுங்க. இந்த மகா சங்கமத்தின் போது புதன் கிரகம் உங்கள் ராசியின்
புத்திசாலித்தனத்தை தூண்டிவிட போகுது. இதனால எடுக்க போகும் முடிவுகள் அனைத்தும் மிக துல்லியமாகவும் லாபத்தை நோக்கியும் இருக்கும். அதே நேரத்துல வியாழன் கிரகம் உங்களின் அறிவு பசியை தீர்க்க போகுது. நீங்கள் எதை பற்றி சிந்தித்தாலும் அது சரியான கோணத்துல அமையும். சுக்கிரனின் அருள் உங்களுக்கு கலை மற்றும் செல்வத்தை சேர்க்க போகுது. சுருக்கமாக சொன்னால் உங்கள் ராசிக்கு சாதகமான இந்த 4 கிரகங்களின் கூட்டமைப்பு உங்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை தரப்போகுதுங்க. அந்த தொடக்க நேரத்திலிருந்து உங்க எண்ணங்கள் மிகவும் நேர்மறையாக மாறுவதை நீங்க உணர்வீங்க. காலையில எழுந்தவுடன் ஒரு புதிய உற்சாகம் உங்களை ஆட்கொள்ளும். இது வெறும் மனப்பிராந்தி அல்ல. உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் அத்தனை வலுவாக அமர்ந்து உங்களுக்கு பாதையை காட்ட தயாராகிவிட்டன என்பதற்கான அறிகுறிங்க. இந்த முதல் பகுதியில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, உங்க முயற்சிகள் வீண் போகாது. நீங்க ஒரு அடி எடுத்து வைத்தா அது உங்களுக்கு பல மடங்கு வெற்றியை தரும். இந்த நாளின் ஆற்றலை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியது ஒண்ணுதான். உங்க மனதிற்குள் இருக்கும் தயக்கங்களை முழுமையாக தூக்கி எறியுங்கள். ரிஷபராசியின் உறுதியான பண்பை கொண்டவர்களே, எதை கண்டோ அஞ்சாம முன்னோக்கி செல்லுங்க. உங்களின் ராசி அதிபதி சுக்கிரன் இந்த நாளில் உங்களுக்கு முழுமையான பலத்தை வழங்க காத்திருக்கிறார். நீங்கள் எதை செய்ய வேண்டும், எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பதை உங்க உள்ளுணர்வு சொல்லுங்க. அதை மட்டும் அப்படியே பின்பற்றுங்க. அந்த விசேஷமான கிரக அமைப்பில் உங்களுக்கு வெற்றியை தவிர வேற எதுவும் கிடைக்க போவதில்லை. காலங்காலமா உங்கள் ராசிக்கு இழுத்து வைத்திருந்த அந்த திரை விலகும் தருணம் வந்துருச்சுங்க. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமையும் என்பதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாம். பகுதி 2 பணமழை. ரிஷபராசியின் பொருளாதார புரட்சி. ரிஷபராசி நேர்களே, வாழ்வின் அஸ்திவாரமே பொருளாதார நிலைதாங்க. உழைப்பை மூலதனமாக கொண்டு நேர்மையான பாதையில் செல்வத்தை சேர்க்க விரும்பும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல நிகழப்போகும் இந்த கிரக மாற்றம் ஒரு பொருளாதார புரட்சியை ஏற்படுத்த போகுதுங்க. பல ஆண்டுகளா நீங்க பட்ட பொருளாதார சிக்கல்கள், கையில் பணம் பொருளாம தவித்த அந்த இக்கட்டான சூழல், கடன் சுமையால நீங்க அடைந்த மனவேதனை, இவை அனைத்தும் ஒரு வரலாற்று முற்றுப்புள்ளி பெறப்போகுதுங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா இந்த நாள்ல உங்க ராசிக்கு 2ஆம் மற்றும் 11ஆம் வீடுகள் அதீத பலம் பெறுகின்றன. 2ஆம் வீடு என்பது தனஸ்தானம் என்று அழைக்கப்படும் பணவரவை குறிக்கும் வீடுங்க. இந்த வீட்டின் அதிபதி சுக்கிரன் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் ராசிக்கு மிக வலுவான நிலையில சஞ்சரிப்பதால செல்வம் தானாகவே உங்களை தேடி வரும். உங்கள் ராசிக்கு இருக்கிற இந்த வலுவான பொருளாதார யோகம் நீங்கள் நினைத்து கூட பார்க்காத புதிய வருமான வாய்ப்புகளை உருவாக்க போகுது. பணவரவு எங்கிருந்து வரும்? நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு பழைய பாக்கி தொகை உங்களை தேடி வந்து சேரும். யாருக்கோ கொடுத்த பணம் திரும்ப கிடைக்காமல் தவித்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அது உங்க கையை வந்தடையும். பங்கு சந்தை, ரியல் எஸ்டேட் அல்லது நீண்டகால முதலீடுகள்ல நீங்கள் செய்த முயற்சிகள் எல்லாம் பலன் கொடுக்க தொடங்குங்க. உங்க தொழில் அல்லது வியாபாரத்துல ஒரு திடீர் திருப்பம் உண்டாகும். அதுவரை மந்தமாக இருந்த விற்பனை இந்த நாளில் எதிர்பாராத அளவிற்கு பல மடங்கு உயர்ந்து உங்க வங்கி கணக்குல பணப்புழக்கத்தை அதிகரிக்கும். கடன் சுமையிலிருந்து விடுபடுதல். உங்க வாழ்க்கையில் இருக்கும் கடன் பிரச்சனைகள் உங்களை நிம்மதியாக இருக்க விடாம தடுத்திருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல கோல அமைப்பின்படி நீங்கள் வாங்கிய கடன் அடைப்பதற்கான புதிய வழிகள் பிறக்கும். அது ஒரு புதிய தொழில் வாய்ப்பாகவோ அல்லது வேலையில் கிடைக்க போகும் ஊதிய உயர்வாகவோ அல்லது குடும்பத்தினர் மூலம் கிடைக்க போகும் எதிர்பாராத பண உதவியாகவோ இருக்கலாம். மொத்தத்துல பணத்தை பற்றிய பயம் உங்க மனதிலிருந்து நீங்கி நிம்மதி பிறக்க போகும் நாள் இது. உங்க வாழ்க்கையில பொருளாதார சுமை குறைய போகிறது என்பதை நீங்க அன்றைய தினமே உணர்வீங்க. புதிய முதலீடுகள் மற்றும் சேமிப்பு. இந்த நாள்ல உங்கள் கையிருப்பு பணம் எப்படி உயர்கிறது என்பதை நீங்க ஆச்சரியத்துடன் கவனிப்பீங்க. தேவையற்ற செலவுகள் உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வரும். நீங்கள் செய்ய போகும் ஒரு சின்ன முதலீடு கூட எதிர்காலத்துல பல மடங்கு லாபத்தை தரப்போகுது. ஆனா கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த நாளில் நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு நிதி சார்ந்த முடிவும் மிக தெளிவான முடிவாக இருக்கும். உங்க புத்திசாலித்தனம் இந்த நாள்ல கோடிக்கணக்கான லாபத்தை தரும் அளவுக்கு செயல்படும். செயலிழக்கும் பழக்கம் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு மிகப்பெரிய நிதி பாதுகாப்பு நடத்தையை உருவாக்குங்க. ரிஷபராசி நேயர்களே, பணத்தை வெறும் காகிதமா மட்டும் பார்க்காதீங்க. அது உங்களின் முன்னேற்றத்துக்கான ஒரு கருவி. அந்த கருவி உங்க கையில பலமாக செயல்படும். பணம் கையில் சேருமாங்கிற சந்தேகம் வேண்டாம். மாறாக பணத்தை எப்படி முறையாக பயன்படுத்தலாம்னு திட்டமிடுங்க. எந்த நாள் உங்களுக்கு கொடுக்கும் அந்த பொருளாதார உயர்வு உங்கள் குடும்பத்தின் அந்தஸ்தையை மாற்றப் போகிறது. உங்க உழைப்பிற்கு மரியாதை கிடைக்க போகும் காலம் வந்துவிட்டதுங்க. உங்க கையில் பணம் புரளும். உங்கள் வாழ்வில் செல்வம் பெருகும். நீங்கள் தேடிய அந்த நிதி நிலைமை உங்களை வந்தடையும். இது நீங்கள் ரிஷபராசிக்காரர்கள் அனைவரும் உறுதியாக நம்புங்க. அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு துணை நிற்கும். பகுதி 3 தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு. உங்கள் உழைப்பிற்கு மகுடம் சூட்டும் நாள். ரிஷபராசி நேயர்களே, தொழில் என்பது ஒருவரின் வாழ்க்கையின் அடையாளம். உழைப்பை கடவுளாக கருதும் நீங்கள் உங்கள் தொழில் வாழ்க்கை ஒரு புதிய உச்சத்தை அடைய போகிறீர்கள். இந்த நாள் உங்கள் உழைப்பின் பரிமாணத்தையே மாற்றப் போகும் ஒரு மைல்கல்லாக அமையும் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்லைங்க. வேலை செய்யும் இடத்துல ஒரு புதிய மகுடம். நீங்கள் ஒரு நிறுவனத்துல பணியாளராக இருந்தால் இதுவரை உங்களை சுற்றி இருந்த அந்த அறியப்படாத
முடியாத நிலை மாறப்போகிறது. உங்கள் திறமை வெளிச்சத்திற்கு வரும். நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த அந்த அங்கீகாரம், மேலதிகாரிகளின் பாராட்டு அல்லது உங்களது பொறுப்புகள் உயரும் அந்த சூழல் இந்த நாள்ல உருவாகுங்க. உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் அல்லது உங்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள் வியந்து பார்க்கும் அளவிற்கு உங்கள் செயல்பாடுகள் இருக்கும். அலுவலகத்துல ஒரு புதிய மரியாதையும் அதிகாரமும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் திட்டங்கள் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்காற்றும் என்பதால உங்களை ஒரு தவிர்க்க முடியாத நபராக அவர்கள் கருதுவார்கள். தொழில் முனைவோருக்கு பொற்காலம். நீங்கள் சொந்தமாக தொழில் செய்பவர் என்றால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் வியாபாரத்தின் போக்கை மாற்றும். வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரிக்கும். உங்கள் தயாரிப்பு அல்லது சேவைக்கு சந்தையில் ஒரு புதிய மதிப்பு உருவாகும். அதுவரை மந்தமாக இருந்த வியாபாரம் திடீரென வேகம் எழும். நீங்கள் ஒரு புதிய கிளையை தொடங்கவோ அல்லது புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடவோ திட்டமிட்டிருந்தால் அந்த முயற்சி இனி வரக்கூடிய நாட்களில் தாராளமாக தொடங்கலாம். கிரகங்களின் கோசார அமைப்பு நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு பெரும் வெற்றியை தேடித்தரும் வகையில் அமைந்துள்ளது. திறமைக்கான அங்கீகாரம். ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களிடம் ஒரு தனித்துவமான கலைத்திறன் இருக்குதுங்க. நீங்க எதை செய்தாலும் அதில் நேர்த்தியும் அழகும் இருக்கும். இந்த நாளில் உங்கள் அந்த தனித்துவமான திறமைக்கு சந்தையில் மிக வரவேற்பு கிடைக்குங்க. புதிய வாய்ப்புகள், புதிய அறிமுகங்கள் உங்களை தேடி வரும். உழைப்பின் இருந்த காலம் முடிஞ்சு இனி வரும் காலம் இனிமையாக மாறப்போகுதுங்க. பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு குறித்த ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தி உங்களை தேடி வரும். அந்த இனிய நிமிடம் வெகு தொலைவில் இல்லை. எதிர்கால திட்டமிடுதல். இந்த நாளில் உங்கள் தொழில் சார்ந்த முடிவுகளை எடுக்கும்போது உங்கள் உள்ளுணர்வை கேளுங்க. உங்கள் புத்திசாலித்தனம் உச்சத்தில் இருக்கும். நீங்கள் செய்யும் ஒரு சிறிய முதலீடு அல்லது ஒரு சிறிய மாற்றம் எதிர்காலத்தில் பெரும் லாபத்தை தரும். உங்கள் தொழிலில் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தவோ அல்லது புதிய முறைகளை பின்பற்றுவதோ இந்த நாளில் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரும். ரிஷபராசி நேயர்களே, தொழில் என்பது வெறும் வருமானம் தரும் பாதி மட்டுமல்லங்க, அது உங்கள் வாழ்வின் இலக்கை அடையும் பயணம். அந்த பயணத்தில் நீங்கள் பெறப்போகும் அந்த வெற்றி உங்கள் சமூக அந்தஸ்து அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் உடைப்படும். நீங்கள் எட்டப்போகும் அந்த புதிய உச்சம் உங்களை மற்றவர்கள் திரும்பி பார்க்கும் அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். உங்கள் உழைப்பிற்கு மகுடம் சூட்ட போகும் அந்த அற்புதமான நாளுக்கு தயாராகுங்கள். பகுதி 4 ஆரோக்கியம், புதிய புத்துயிர் மற்றும் உடல்நல அதிசயம். ரிஷபராசி நேயர்களே, ஒரு மனிதனின் உண்மையான செல்வம் அவனது ஆரோக்கியம். உங்கள் ராசிக்கு ஆரோக்கியத்தின் அதிபதி மற்றும் சந்திரன் ஆகியோரின் அரிய சேர்க்கை நிகழப்போகுது. இது உங்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. நீண்ட நாட்களாக உங்களை பாடாய்படுத்திய சிறு சிறு உணவு உபாதைகள், அடிக்கடி வரும் மனசோர்வு மற்றும் காரணமே தெரியாமல் உடலில் இருந்த மந்த நிலை ஆகியவற்றிற்கே ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் நாள் இது. உடல் ரீதியான புத்துணர்ச்சி. ரிஷபராசியில் பிறந்தவர்கள் பிறப்பிலேயே இயற்கையோடு எந்த உடல்வாகு கொண்டவர்கள். ஆனால் கடந்த சில வாரங்களாக உங்கள் உடல் சோர்வடைந்திருப்பதை நீங்க உணர்ந்திருக்கலாம். உங்கள் ஜாதக கட்டத்தில் 6ஆம் வீடான நோய் ஸ்தானம் உங்கள் ராசிக்கு சாதகமான அம்சங்கள் வலுப்பெறுகின்றன. இதனால் நீண்ட நாட்களாக சரியாக இல்லாத செரிமான பிரச்சனைகள், தூக்கமின்மை மற்றும் உடல் அசதி போன்ற உபாதைகள் தானாகவே குறைந்து ஒரு புதிய உற்சாகத்தை உங்க உடல்ல உணர்வீங்க. உங்க உடலில் இரத்த ஓட்டம் சீராகி சுறுசுறுப்பு அதிகரிப்பதை நீங்கள் அன்றைய நாளில் உணர முடியும். மன அமைதி மற்றும் தெளிவு. ஆரோக்கியம் என்பது உடல் சார்ந்தது மட்டுமல்ல, அது மனதுடன் தொடர்புடையது. பிறந்த சில நாட்களாக தேவையற்ற கவலைகள், எதிர்காலத்தை பற்றிய பயம், குடும்பத்தில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் போன்றவற்றால் உங்கள் மனம் பாரமாக இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் கிரகங்களின் நற்கதி காரணமாக உங்கள் மன அழுத்தம் பனி போல உருகி மறையும். நீங்கள் ஒரு விதமான அமைதியையும் தெளிவையும் அடைவீங்க. உங்கள் முடிவெடுக்கும் திறன் கூர்மை அடையும். தேவையற்ற உணர்ச்சிகளுக்கு இடமில்லாமல் உங்கள் மனம் அமைதியான ஒரு தடாகத்தை போல காட்சி அளிக்கும். ஆரோக்கியத்திற்கான எளிய வழிமுறைகள். இந்த நாளில் உங்கள் ஆரோக்கியத்தை இன்னும் பலப்படுத்த நீங்கள் செய்ய வேண்டிய சில எளிய விஷயங்கள் இருக்குது. அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து அந்த பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அன்று நீங்கள் குடிக்கும் நீர் கூட உங்கள் உடலுக்கு மருந்தாக செயல்படும். ஆரோக்கியமான உணவுகளை தேடி போய் உண்பது, குறிப்பாக பசுமையான கீரைகள் மற்றும் நீர் சத்தில் மிகுந்த காய்கறிகளை உங்கள் உணவில் அதிகமாக சேர்த்துக்கொள்வது உங்கள் ஜாதக பலத்தை இன்னும் அதிகரிக்கும். தொடர் மாற்றங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் தொடங்கும் இந்த ஆரோக்கியமான நடைமுறைகள் அன்றோடு முடிந்து விடாது. அது ஒரு தொடர் மாற்றமாக உங்கள் வாழ்க்கையில் நிலை பெறும். ஆரோக்கியம் மேம்படும் போது உங்களின் தன்னம்பிக்கை தானாகவே அதிகரிக்கும். எந்த ஒரு கடினமான வேலையும் சோர்வில்லாமல் செய்து முடிக்கும் ஆற்றலை நீங்கள் பெறுவீர்கள். ஒரு நோய் நொடியற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அடித்தளத்தை இந்த நாள் அமைத்து கொடுக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் சரியாக இருந்தால் மட்டுமே நீங்கள் கனவு காணும் அந்த வெற்றியை அனுபவிக்க முடியும். அந்த வெற்றியை முழுமையாக அனுபவிப்பதற்கான தகுதியை உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு வழங்குதுங்க. உங்கள் உடலில் ஓடும் அந்த புதிய ஆற்றல் உங்களை ஒரு புதிய மனிதராக மாற்றப் போகிறது. அந்த பிரபஞ்ச சக்தி உங்கள் உடலையும் மனதையும் செதுக்கி ஒரு ஆரோக்கியமான வாழ்வை நோக்கி உங்களை அழைத்து செல்லும். பகுதி 5 வாழ்க்கையை மாற்றும்
அந்த ஒரு செய்தி விதிமாறும் தருணம். ரிஷபராசி நேயர்களே, நாம் இப்போது வந்திருப்பது உங்கள் ஒட்டுமொத்த பலன்களின் பகுதிக்கு. இதுவரை நாம் பொருளாதாரத்தை பார்த்தோம், ஆரோக்கியத்தை பார்த்தோம், தொழிலை பார்த்தோம். ஆனால் உங்கள் வாழ்க்கையை தலைகீழா மாற்றப் போகும் அந்த ஒரு குறிப்பிட்ட நிமிடம் இருக்கிறதே, அதுதான் இந்த பகுதி. காலச்சக்கரம் ஒரு குறிப்பிட்ட ஒரு புள்ளியில் சுழன்று உங்கள் ஜாதக கட்டத்தில் உங்கள் கிரகங்கள் அனைத்தும் ஒரு நேர்கோட்டில் இணையும் அந்த வினாடி உங்கள் விதியை மாற்றக்கூடிய ஒரு செய்தியோ அல்லது நிகழ்வோ உங்களை வந்தடையும். அந்த விதியின் விளையாட்டு மனித வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் படிப்படியாக நடக்கும். ஆனால் சில மாற்றங்கள் மட்டும் திடீரென எதிர்பாராத ஒரு திருப்பமாக வரும். அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. நண்பகல் 12 மணிக்கு மேல் அல்லது மாலை வேளையில் உங்களுக்கு வரும் அந்த தொலைபேசி அழைப்பு உங்கள் மின்னஞ்சல் அல்லது நீங்கள் தற்செயலாக சந்திக்கும் ஒரு மனிதர் மூலம் கிடைக்க போகும் அந்த தகவல் உங்கள் கடந்த கால ஏமாற்றங்களை சாம்பலாக்கி எதிர்கால வெற்றிக்கான நெருப்பை மூட்டப் போகிறது. இது ஒரு சாதாரண செய்தி அல்ல. இது உங்கள் நீண்ட நாள் சாபம் கலைந்து கனிந்து உங்களுக்கு கிடைக்க போகும் கனியின் சுவை. திடீர் திருப்பம் எப்படி இருக்கும்? நீங்கள் பல மாதங்களாக அல்லது வருடங்களாக ஒரு விஷயத்திற்காக காத்திருப்பீர்கள். அது ஒரு வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், அல்லது ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட வழக்காக இருக்கலாம், அல்லது உங்கள் காதலை உறுதிப்படுத்தும் செய்தியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த செய்தி உங்களை வந்தடையும் போது உங்கள் கண்கள் கலங்கும் அளவுக்கு அது மகிழ்ச்சியானதாக இருக்கும். அந்த செய்தியின் வீரியம் எவ்வளவு இருக்கும் என்றால், நீங்கள் இதுவரை போட்டு வைத்திருந்த அத்தனை திட்டங்களையும் அந்த ஒரு செய்தியால் மாற்றி அமைப்பீர்கள். நீங்கள் இத்தனை நாள் ஒரு பாதையில் பயணித்து கொண்டிருந்தால் அந்த தகவல் வந்த பிறகு நீங்கள் பயணிக்கு போகும் பாதை முற்றிலும் புதியதாக பிரம்மாண்டமானதாக இருக்கும். யாரிடமிருந்து அந்த செய்தி வரும்? ஜோதிட ரீதியாக இந்த நாளில் உங்கள் ராசிக்கு குருவின் பார்வை மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரம் 3ஆம் மற்றும் 9ஆம் வீடுகள் மீது விழுகிறது. இந்த தகவல் தொடர்பு மற்றும் அதிர்ஷ்டத்தின் வீடு. எனவே நீங்கள் எதிர்பாராத ஒரு நபர், அதாவது நீங்கள் நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத ஒரு பழைய நண்பர் அல்லது உங்கள் தொழிலில் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் ஒரு அந்நிய நபர் உங்களுக்கு அந்த நற்செய்தியை தருவார். அவர்கள் சொல்லும் ஒரு சிறிய வார்த்தை, ஒரு சிறிய ஆலோசனை அல்லது அவர்கள் தரும் ஒரு சிறிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கதவை திறக்கும். உங்கள் மனநிலை என்னவாக இருக்க வேண்டும்? அந்த முக்கியமான செய்தி வரும்போது நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். பதட்டம் வேண்டாம். ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இயல்பிலேயே நிதானம் உண்டு. இனி வரக்கூடிய நாட்களில் அந்த செய்தி வரும்போது ஒரு நிமிடம் அமைதியாக இருங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு எதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்பதை உற்று கவனியுங்கள். அந்த செய்தி ஒரு மாற்றத்தை மட்டுமல்ல, ஒரு பொறுப்பையும் உங்களுக்கு தரும். அந்த பொறுப்பை நீங்கள் மனதார ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை அடுத்த 10 ஆண்டுகள் நீங்கள் எதை கற்பனை செய்தீர்களோ அதை விட சிறப்பாக அமையும். வாழ்க்கை மாறப்போகிறது என்பதன் அறிகுறி. உங்கள் வீடு அல்லது அலுவலகங்கள் அல்லது உங்கள் குடும்ப சூழல் ஏதோ ஒரு இடத்தில் அந்த மாற்றம் உடனடியாக தெரியும். ஒரு புதிய மனிதன் உள்ளே நுழைவார் அல்லது ஒரு பழைய சூழ்நிலை விலகும். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரீஸ்டார்ட் பட்டனை அழுத்துவது போல இருக்கும். இதுவரை நீங்கள் சுமந்து கொண்டிருந்த அந்த சுமை அந்த செய்தியோடு மறைந்துவிடும். நீங்கள் ஒரு புதிய மனிதராக புதிய நம்பிக்கையோடு அந்த நாளை நிறைவு செய்வீர்கள். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இந்த வாய்ப்பு மீண்டும் கிடைக்காத ஒன்று. ரிஷபராசி நேயர்களே, அந்த தகவல் வரும்போது உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளாதீர்கள். மாறாக அதனை முழுமையாக தழுவிக்கொள்ளுங்கள். மாற்றத்தை விரும்புங்கள், முன்னேற்றத்தை மடியுங்கள். அந்த செய்தி உங்கள் காதுகளை எட்டும் தருணம் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக ஒளியெழுப்பு போகின்றன. நீங்கள் தயார் நிலையில் இருங்கள். உங்களின் வாழ்க்கை மாற்றத்திற்கான அந்த பொன்னான தருணம் இதோ உங்கள் வாசலில் காத்து கொண்டிருக்கிறது. பகுதி 6. உறவுகள் பிணைப்புகள் பலப்படும். இனிய தருணங்கள். ரிஷபராசி நேயர்களே, தொழில் மற்றும் பொருளாதார வெற்றியை கடந்து மனித வாழ்க்கையின் உண்மையான சொத்து நம்மை சுற்றியுள்ள உறவுகள். குடும்பம் என்பது நம் வாழ்வின் அடித்தளம். உங்கள் ராசிக்கு சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகங்கள் 5ஆம் மற்றும் 7ஆம் வீட்டில் அமர்ந்து உறவுகளை மேம்படுத்தும் விதமாக செயல்படுகின்றன. இது உங்களின் தனிப்பட்ட உறவுகளில், குறிப்பாக தம்பதியர் மற்றும் குடும்ப உறுப்பினரிடையே ஒரு புதிய புரிதலையும் ஆழமான நெருக்கத்தையும் ஏற்படுத்த போகும் ஒரு அற்புதமான நாளாக அமையப் போகிறது. தம்பதியர் இடையிலான நெருக்கம் கடந்த சில காலங்களாக வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகளோ அல்லது மனம் விட்டு பேச முடியாத ஒரு இடைவெளியோ இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த சூழல் மாறப்போகிறது. இந்த நாளில் கிரகங்களின் கோச்சார அமைப்பு உங்கள் துணையுடன் அதிக நேரம் செலவிட தூண்டும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ளும் தன்மை உங்களுக்கு பிறக்கும். ரிஷபராசிக்காரர்களான நீங்கள் உங்கள் துணையிடம் அதிக பாசத்தை வைத்திருப்பவர்கள். ஆனால் அதை வெளிப்படுத்துவதில் சில நேரங்களில் தயங்குவீர்கள். அந்த தயக்கங்கள் நீங்கி அன்பை பரிமாறிக்கொள்ளும் ஒரு இனிய தருணமாக இந்த நாள் அமையும். உங்கள் துணையின் தேவைகளை நீங்கள் உணர்ந்து செயல்படும் போது உறவில் ஒரு புதிய வசந்தம் மலரும். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மென்மையான அழகான மாற்றத்தை உருவாக்கும். குடும்ப உறுப்பினர்களுடனான பிணைப்பு, பெற்றோர், உடன் பிறந்தவர்கள் மற்றும் குழந்தைகளுடனான உறவில் இருந்த தளரம்
தழக்கம் தொடங்குங்க. நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த உறவினர்கள் அல்லது நண்பர்களிடமிருந்து உங்களுக்கு ஒரு அழைப்போ அல்லது செய்தியோ வரலாம். விட்டு கொடுத்து தொடர்பு உங்களுக்கு பலவீனமாக தெரியாது. மாறாக அது உங்கள் உறவின் பலமாக மாறும். உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கு இது மிக சிறந்த நாள். குழந்தைகளிடம் நீங்கள் காட்டும் அவர்களின் எதிர்கால வளர்ச்சியை சிறப்பாக மாற்றுங்க. அவர்களை புரிந்து கொண்டு அவர்களின் கனவுகளுக்கு நீங்கள் மதிப்பளிக்கும் போது அவர்கள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் நடந்து கொள்வாங்க. குடும்பத்தில் நிலவும் அமைதி உங்கள் மனதிற்கு ஒரு பெரும் பலத்தை கொடுக்கும். மனஸ்தாபங்கள் நீங்கி உறவுகளில் எழும் சிறு சிறு விரிசல்கள் கூட இனி வரக்கூடிய நாட்களில் நிலவும் கிரக மாற்றங்களால் மறைந்துவிடும். நீங்கள் எப்போதாவது தவறு செய்திருந்தால் அதை சுட்டிக்காட்ட தயங்காதீர்கள். மன்னிக்கும் குணம் இந்த நாளில் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரும். எவரையும் குறை கூறாமல் அனைவரையும் அரவணைத்து செல்லும் உங்கள் பண்பு உங்களை ஒரு சிறந்த குடும்ப தலைவராகவோ அல்லது குடும்ப தலைவியாகவோ அடையாளப்படுத்தும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களிடம் அன்பையும் நம்பிக்கையும் அதிகமாக பெற தொடங்குவார்கள். இது உங்கள் குடும்பத்தை ஒரு பாதுகாப்பான மகிழ்ச்சியான சுரூபமாக மாற்றும். சமூக உறவுகள் மற்றும் நண்பர்கள் வெறும் குடும்ப உறவுகள் மட்டுமல்ல, உங்கள் நண்பர்கள் வட்டாரத்திலும் ஒரு மாற்றம் நிகழும். உண்மையான நண்பர்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் சூழல் ஏற்படும். போலியான மனிதர்களை தவிர்த்து உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் மனிதர்களுடன் நீங்கள் அதிக நேரம் செலவிடுவீர்கள். நீங்கள் சந்திக்கும் மனிதர்கள் அனைவரும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மையை தரும் நபர்களாகவே இருப்பார்கள். பெத்தவர்களுக்கு நீங்கள் செய்யும் சிறிய உதவி கூட இந்த நாளில் பல மடங்கு நன்மையாக உங்களுக்கு திரும்ப வரும். உங்கள் வட்டம் விரிவடையும். நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசினியர்களே, மனித உறவுகள் என்பது ஒரு செடிக்கு தண்ணீர் ஊற்றுவது போன்றது. அன்பு, நம்பிக்கை மற்றும் பொறுமை ஆகியவற்றை இந்த நாளில் நீங்கள் விதைக்க தொடங்குங்கள். உங்கள் உறவுகள் எனும் தோட்டம் பூத்து புழுங்க போகிறது. குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுவது, சேர்ந்து பேசுவது, சேர்ந்து மகிழ்வது என இந்த நாளை நீங்கள் முழுமையாக கொண்டாட பழகுங்கள். உங்களின் இந்த அன்பான அணுகுமுறை உங்கள் இல்லத்தை மகிழ்ச்சியின் இருப்பிடமாக மாற்றும். உங்கள் அன்பு உங்களை சுற்றியுள்ள அனைவரையும் கவர்ந்து இழுக்கும் ஒரு காந்தமாக மாறும் என்பதில் எவ்வித சந்தேகமும் வேண்டாம். பகுதி 7 ஆன்மீக தேடல், மன அமைதியும் ஆழ்ந்த தெளிவும். வாழ்க வளமுடன் ரிஷபராசினியர்களே. வாழ்வின் ஓட்டத்தில் நாம் இயந்திரங்களாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஓட்டத்திற்கு இடையில் சில நொடிகள் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்வது மிக அவசியம்ங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானம் மற்றும் 12ஆம் வீடான மோட்சஸ்தானம் ஆகியவை மிகவும் சிறப்பாக செயல்படுகின்றன. இது உங்களை ஒரு ஆன்மீக பாதையில் அழைத்து சென்று மனதில் இதுவரை இருந்து வந்த தேவையற்ற குழப்பங்களுக்கு தெளிவான விடையை தரப்போகிறது. மனதின் அமைதி. இத்தனை நாட்களாக உங்கள் மனம் ஒரு போராட்ட களமாக இருந்திருக்கலாம். என்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோங்கிற அச்சம், எதிர்காலத்தை பற்றிய பயம், கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகள் என அனைத்தையும் உங்கள் மனதை சிறைபிடித்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு விதமான தெய்வீக அமைதி உங்கள் மனதிற்குள் குடிகொள்ளும். நீங்கள் எதற்காகவும் கவலைப்பட தேவையில்லைங்க. அந்த பிரபஞ்சத்தின் நம்பிக்கை நீங்கள் அன்றைய தினம் உணர்வீர்கள். உங்கள் சிந்தனை மிகவும் கூர்மையாகவும் தெளிந்த மீனையும் புறவும் இருக்கும். ஆன்மீக தொடர்பு. நீங்கள் வழக்கத்தை விட அதிக ஆன்மீக ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள். அது கோயிலுக்கு செல்வதாக இருக்கலாம், வீட்டிலேயே அமர்ந்து தியானம் செய்வதாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பிடித்தமான ஆன்மீக புத்தகங்களை படிப்பதாக இருக்கலாம். இந்த நாளில் நீங்கள் செய்யும் சிறு பிரார்த்தனை கூட 1000 மடங்கு பலனை தரும். பிரபஞ்சத்தின் சக்தியோடு நீங்கள் ஒன்றிணைவதை உங்களால் உணர முடியும். அந்த நொடியில் உங்களுக்குள் இருக்கும் அந்த ஆற்றல் விழித்துக் கொள்ளும். அதுதான் உங்களின் உண்மையான வீட்டிற்கு தேவையான உந்து சக்தியாக மாறப்போகிறது. தெளிவான முடிவுகள். மனம் அமைதியாக இருக்கும் போதுதான் மிகச்சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும். இந்த நாளில் நீங்கள் எடுக்க போகும் முடிவுகள் அனைத்தும் உங்கள் அறிவு மற்றும் ஆன்மீக தெளிவின் அடிப்படையில் இருக்கும். அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களை சரியான திசையில் வழிநடத்தும். உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு துல்லியமான வழிகாட்டுதலை வழங்கும். எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதை உங்களின் அந்த ஆழ்மனம் உங்களுக்கு சொல்லும். அதை மட்டும் மக்களே பின்பற்றுங்கள். தியானமும் சுவாசமும். இந்த நாளில் நீங்கள் ஒரு மிக எளிய பயிற்சியை செய்யுங்கள். அதிகாலை வேளையில் ஒரு 5 நிமிடம் அமைதியாக அமர்ந்து உங்கள் மூச்சை கவனியுங்கள். இந்த எளிய தியானம் உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அருளை பெற்று தந்து உங்களுக்கு ஒரு நிலையான மனநிலையை தரும். உங்கள் உடலில் இருக்கும் தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் அந்த சுவாசத்தின் வழியாக வெளியேறுவதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக மாற்றத்தை தொடங்கும். பிரபஞ்சத்தின் அருள். நீங்கள் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். அந்த பிரபஞ்சம் அதை உங்களுக்கு தர தயாராக இருக்கிறது. உங்கள் மனதார நீங்கள் வைக்கும் வேண்டுதல்கள் இந்த நாளில் உங்கள் ராசிக்கு கிடைக்க போகும் கிரகங்களின் அருளால் மிக எளிதாக நிறைவேறும். உங்கள் வாழ்வின் நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ளும் அந்த அரிய தருணம் இது. இந்த நாள் உங்கள் மனதிற்கு தரும் அந்த பேரமைதி வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஒரு பெரிய மலையை பார்த்து மலைத்து நின்ற நீங்கள் இன்று அந்த மலையின்
வெற்றிகளின் உச்சிக்கு செல்ல போகும் நம்பிக்கையை பெறுவீங்க. ரிஷபராசி நேயர்களே, வெளி உலக வெற்றியோடு சேர்த்து உங்களின் உலகத்தையும் செழுமைப்படுத்துங்கள். உங்களுக்கு வழங்க போகும் இந்த ஆன்மீக கண்ணோட்டம் உங்களை மற்றவர்களை விட ஒரு படி மேலே கொண்டு செல்லும். இந்த நாள் உங்கள் வாழ்வில் அமைதியின் திருவிழாவாக அமைய போகிறது. பகுதி 8 பரிகாரங்கள் உங்கள் அதிர்ஷ்டத்தை நிலைநிறுத்தும் வருகிறங்கள். ரிஷபராசி நேயர்களே, கிரகங்களின் சங்கமம் நமக்கு சாதகமாக இருந்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்வதும் அந்த ஆற்றலை துல்லியமாக பயன்படுத்திக் கொள்வதும் நம்மிடம்தான் இருக்கிறது. உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் ஒரு வலுவான கோணத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த ஆற்றலை முழுமையாக உள்வாங்கி அந்த நாளை உங்கள் வாழ்வின் நிரந்தரமான வெற்றிக்கான தொடக்கமாக மாற்ற சில எளிய ஆனால் வலிமையான வழிமுறைகளை செய்ய வேண்டும். இவை வெறும் சடங்குகள் அல்ல, இவை உங்களின் மனோபலத்தை உயர்த்தி பிரபஞ்ச ஆற்றலோடு உங்களை இணைக்கும் ஒரு பாலம். சுக்கிர பகவானின் அருள். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன். இனி வரக்கூடிய நாட்களில் அவரை வணங்குவது உங்கள் ராசிக்கு அளப்பரிய பலத்தை தரும். சுக்கிரனின் அருளை பெற அந்த நாளில் மகாலட்சுமியை மனதார வழிபடுவது சிறந்தது. உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று ஒரு நெய் தீபம் விளக்கு ஏற்றி வழிபடுவது அந்த நாளில் உங்களுக்கு பெரும் நன்மைகளை பெறும். குறிப்பாக ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக இந்த மந்திரத்தை அந்த நாளில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனதில் சொல்லி கொண்டிருங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார செழிப்பையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலைநிறுத்தும். தர்மங்களின் சக்தி பகிர்ந்து அளிப்பதில் நாள் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய ரகசியம் ஒழிந்திருக்குதுங்க. உங்களால் முடிந்த சிறிய உதவியை ஒரு ஏழைக்கோ அல்லது பசியால் பாடுபவருக்கோ செய்யுங்க. அது உணவாக இருந்தாலும் அல்லது உங்களால் முடிந்த ஒரு சிறிய பொருளாக இருக்கலாம். நீங்கள் கொடுக்கும் அந்த ஒரு உதவி உங்கள் ராசிக்கு வந்து சேரும் பலனை பல மடங்காக உயர்த்தும். இது உங்களின் கர்ம வினைகளை குறைத்து அந்த ராஜயோகத்தை தடையின்றி உங்கள் வாழ்நாள் முழுவதும் நிலைநிறுத்தும். வெற்றிக்கான மிதம் என்பது இந்த அண்மையில் வெள்ளை கிரீம் அல்லது இளம் நீல நிறத்தை சேர்த்து கொள்ளுங்க. இவை உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் ஆற்றலை உங்கள் உடலில் கிரகித்து கொள்ளும். அதே போல உங்கள் ராசிக்கு உகந்த எண்களான 6 மற்றும் 5 ஆகிய எண்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. ஏதேனும் முக்கியமான வேலையை தொடங்கும் போது இந்த எண்களின் கூட்டுத்தொகை வரும் நேரத்தை தேர்ந்தெடுப்பது அந்த வேலையில நீங்கள் வெற்றி பெற உதவியாக இருக்கும். அதிகாலையில் கண்ணாடியில் முன்னாடி நின்று உங்களை நீங்களே பார்த்து, இன்று எனக்கு சாதகமான நாள், பிரபஞ்சம் எனக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் விளங்க தயாராக இருக்கிறது, நான் வெற்றியாளன், நான் அமைதியும் செல்வத்தையும் இருக்கிறேன் என்று உறுதியாக சொல்லுங்க. இந்த உறுதிமொழி உங்கள் ஆழ்மனதை ஒரு வெற்றி பாதைக்கு தயார் செய்யும். நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ அதுவே உங்கள் நிஜமாக மாறும். இந்த நாளில் எதிர்மறையான எண்ணங்களுக்கு இடமே கொடுக்காதீங்க. யாராவது எதிர்மறையாக பேசினாலும் அதை சிரித்து கொண்டே கடந்து செல்லுங்கள். முடிவெடுக்கும் தருணத்தில் இந்த நாளில் நீங்கள் ஏதேனும் பெரிய முடிவெடுக்க வேண்டியிருந்தால் அது உங்களை எங்கு தோன்றினால் அந்த முடிவினை எடுப்பதற்கு முன்னால ஒரு நிமிடம் உங்கள் மூச்சை கவனியுங்க. பதட்டத்தில் எந்த முடிவும் எடுக்காதீங்க. உங்க உள்ளுணர்வு எது சரி என்று சொல்லுதோ அதை மட்டும் செய்யுங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் ரகசிய மொழி, அதை சரியாக புரிந்து கொண்டால் நீங்க எதிலும் தோக்க மாட்டீங்க. எதிர்காலத்துல இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஒரு சிறிய குறிப்பேட்டில் உங்கள் எதிர்கால திட்டங்களை எழுதி வைங்க. அது ஒரு புனிதமான செயலாக கருதுங்க. நீங்க என்னவாக விரும்புகிறீர்கள், என்ன அடைய போகிறீர்கள் என்பதை அதை எழுதுங்கள். அந்த பேப்பரை உங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபடுங்கள். இது உங்கள் கனவுகளை ஒரு நோக்கத்தோடு வைக்கும். நீங்கள் எழுதும் ஒவ்வொரு வார்த்தையும் இந்த கிரக மாற்றத்தின் ஆற்றலோடு இணைந்து வெகு விரைவில் நிஜமாக மாறும். ரிஷபராசினியர்களே, இவை அனைத்தும் நீங்கள் கடைபிடிக்கும் போது அந்த நாள் உங்களுக்கு வெறும் ஒரு நாளாக மட்டும் இருக்காது, அது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும். உங்கள் நம்பிக்கையும் இந்த வழிமுறைகளும் இணையும் போது எந்த சக்தியாலும் உங்களை தடுக்க முடியாது. நீங்க வெற்றியின் பாதையில் நடக்க பிறந்தவர்கள். இந்த வெற்றியின் நாளை சிறப்பாக கொண்டாடுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக காத்து வைத்திருக்கும் பொக்கிஷங்களை மிக விரிவாக பார்க்கும். இது வெறும் ஒரு நாள் அல்ல, உங்கள் வாழ்க்கை புத்தகத்தில் நீங்க எழுத போகும் ஒரு புதிய மாற்றம், பிரம்மாண்ட அத்தியாயம். கோள்களின் இந்த மகா சங்கமம் உங்களுக்கு தந்திருக்கும் இந்த அரிய வாய்ப்பை முழுமையான நம்பிக்கையுடன் தீர்க்கமான முடிவுகளுடன் எதிர்கொள்ளுங்க. நீங்க கடந்து வந்த பாதைகள் எத்தகையதாக இருந்தாலும் சரி, நீ வரப்போகும் பாதை வெற்றியால் அலங்கரிக்கப்பட்டதாக மட்டுமே இருக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்க விதைக்கும் இந்த நம்பிக்கையின் விதை நாளை உங்கள் வெற்றி கனியாக பழுக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.